வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி குறித்து சந்திரிகாவிடம் விசாரணை. சபையில் விடுக்கப்பட்ட கோரிக்கை. அவசரமாக இடமாற்றப்படும் நீர்கொழும்பு சிறைச்சாலை பெண் கைதிகள். அடுத்தடுத்து பதிவாகும் மரணங்கள். தீவிரமடையும் விசாரணை. நாட்டை உலுக்கிய பயங்கரவாத வன்முறை. துபாயில் தீட்டப்பட்ட திட்டம். வெளிவரும் அதிர்ச்சியூட்டும் பின்னணி. சிறைச்சாலை உயிரிழப்பை வைத்து அரசியல் செய்யாதீர். எதிர்க்கட்சிக்கு எச்சரிக்கை விடுத்த அமைச்சர். ஹார்முஸ் நீரிணை மோதல். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் எச்சரிக்கைக்கு ஈரான் கடும் பதிலடி. ஹார்முஸ் நீரிணையை மூட முயற்சித்தால் ஈரானுக்கு அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான உண்மைகளை வெளியிட வேண்டாம் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க தன்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பதாக சோமரத்ன ராஜபக்ஷ அண்மையில் வெளியிட்ட தகவல் குறித்து சந்திரிகாவிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான துரைராசா ரவிகரன் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதனை அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், அப்போதைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளே ஊடாக சிறைச்சாலை அதிகாரியொருவர் மூலம் தமக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டதாகவும் அது சந்திரிகாவினால் அனுப்பப்பட்டது என்றும் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்தார். இதில் மனித புதைக்குழி குறித்து எதனையும் கூற வேண்டாம் மற்றும் பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். சோமரத்ன ராஜபக்ஷவின் இந்த தகவல்களின் அடிப்படையில் சந்திரிகாவிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோருகின்றனர். இந்த நிலையில் செம்மணி மனித புதைக்குழியுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண் கைதி குழுவினர் ஏனைய சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர். குறித்த கைதிகள் நேற்றிரவு வாரியப்புல மற்றும் போகம்பர சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவித்து நிற்கின்றன. சம்பந்தப்பட்ட சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பெண் கைதிகளும் அவர்களில் அடங்குவதாக கூறப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட அமைதியின்மையின் காரணமாக அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண் கைதிகள் குழுவினர் நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் கைதிகள் படிப்படியாக ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டு வருவதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்தார். இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறையில் ஆண் கைதிகளை ஏனைய சிறைக்கு மாற்றும் பணியும் நடைபெற்று வருகிறது. சிறையில் உள்ள வசதிகளை ஆய்வு செய்த பின்னரே இந்த இடமாற்றம் மேற்கொள்ளப்படுவதாக சிறைத்துறை தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறையில் சுமார் 1000 கைதிகள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் அங்குணு கொலபச மற்றும் வெலிக்கடை சிறைகளில் 3 கைதிகள் உயிரிழந்தமை குறித்து போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். சம்பந்தப்பட்ட சிறைகளுக்கு சொந்தமான போலீஸ் நிலையங்களினால் விசாரணைகள் தொடங்கப்படும் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. சமீபத்தில் நீர்கொழும்பு சிறைகளில் அங்குணு கொலபெலச மற்றும் பூசா சிறைகளுக்கு மாற்றப்பட்ட 2 கைதிகள் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் வெலிக்கடை சிறையில் ஒரு கைதி தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மரணங்கள் குறித்து போலீஸ் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் தொடங்கப்படும் என்று போலீஸ் தெரிவித்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை மோதலானது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. அது ஒரு நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சதி திட்டத்தின் விளைவு என்பதற்கான பல ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சிறைச்சாலைக்குள் இயங்கும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வெளிநாட்டு பாதாள குழுக்களினால் இந்த கொடூரமான கலவரம் நேரடியாக வழிநடத்தப்பட்டது என்பதும் இதன் காரணமாக 7 சிறைச்சாலை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்துள்ளது என்பது தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த முழுமையான சம்பவத்திற்கு பின்னால் முன்கூட்டியே திட்டமிடல் இருந்தது என்ற சந்தேகத்தை கலவரக்காரர்கள் சிறையில் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்தமை எழுப்புகிறது. குறிப்பாக தடை செய்யப்பட்ட பொருட்கள் உள்ளே நுழைவதை தடுப்பதற்காக பொருத்தப்பட்டிருந்த நவீன உடல் ஸ்கேனர்களை கைதிகள் திட்டமிட்டு சேதப்படுத்தி பாதுகாப்பு தடைகளை அகற்ற முயன்றுள்ளனர். அத்துடன் தங்களுடைய குற்றங்களுக்கான எந்தவொரு ஆதாரமும் எஞ்சியிருக்க கூடாது என சிறைச்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா அமைப்பை கழற்றி அதன் காணொலி பதிவு சாதனங்களை முற்றாக அழிப்பதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
இந்த தொழில்நுட்ப சாதனங்களின் அழிப்பு எந்த வகையிலும் தற்செயலானது அல்ல என்றே விசாரணை அதிகாரிகள் கருதுகின்றனர். இந்த நிலையில் துபாயில் பதுங்கியிருக்கும் டூம் மற்றும் அடா என்ற பெயர்களுடைய பாதாள உலக கும்பல் தலைவர்களினாலேயே இந்த பாரிய அளவிலான மோதல் திட்டமிடப்பட்டிருக்கலாம் என உளவுத்துறை அமைப்புகள் சந்தேகிக்கின்றது. சிறையில் இருந்து கொண்டே போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த கட்டவெல்லகொட சுரேஷ் என்ற கைதி இந்த தாக்குதலின் முக்கிய திட்டமிடுபவராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் பாதாள தலைவரான புருமுனோவின் நெருங்கிய கூட்டாளி ஆவர். அத்துடன் இதற்கு முன்னர் விமான நிலையத்தில் வைத்து அவரை மீட்பதற்கு முயன்ற சம்பவத்திலும் இவர் தொடர்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலைக்குள் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த போதைப்பொருள் கடத்தல் குறித்து மாற்றுக்குழுக்களுடைய ஆதரவை பெற்ற சில கைதிகள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளதாகவும் அந்த தகவல்களை வழங்குநர்களை பழிவாங்குவதற்காகவே இந்த கும்பல் நீண்ட நாட்களாக இந்த தாக்குதலை திட்டமிட்டு வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தாக்குதலின் போது கைதிகள் மறைத்து வைத்திருந்த இரும்பு கம்பிகள், கற்கள் போன்ற கொடிய ஆயுதங்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்தியதிலிருந்தும் இந்த முன் திட்டமிடல் தெளிவாக புலனாகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்தை எதிர்க்கட்சியினர் தம்முடைய குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துகின்றார்கள் என்றும் உயிரிழப்புகளை கூட குறுகிய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்றும் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை உரையாற்றும் போது இதனை அவர் தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றியதாவது: நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் தொடர்பில் நீதி அமைச்சர் ஏற்கனவே விரிவான விளக்கங்களை அளித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தினார். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் தொடர்ச்சியாக போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் 27 பேர் உயிரிழந்துள்ளதுடன் என்பதை எதிர்க்கட்சியினர் ஏதோ மகிழ்ச்சியுடன் பேசுவதை போல் உணர்கின்றேன். இத்தகைய உயிரிழப்புகளை கூட குறுகிய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவது முற்றிலும் தவறானது என்று தெரிவித்தார். இதன்போது நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர் SM மெரிக்கார் முன்வைத்த கருத்துக்களுக்கும் அமைச்சர் பதிலளித்தார். ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது என்று உறுப்பினர் மெரிக்கார் குறிப்பிடுகின்றார். 2022ஆம் ஆண்டில் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் 2026ஆம் ஆண்டளவில் இலங்கை பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது. இது சர்வதேச நாணய நிதியத்தின் தரவுகள் மூலமும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உலக வங்கியும் இலங்கையை நடுத்தர வருமானம் பெறும் நாடு என அறிவித்தது. இவ்வாறான யதார்த்தங்களை மறைத்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சியினர் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். பதற்றம் நிலவி வரும் ஹார்மோஸ் நீரிணையின் முழு கட்டுப்பாடும் தம்முடைய வசமே இருக்கும் எனவும் அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் எனவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தலைவர்களை கடுமையாக விமர்சித்துள்ளார். நேட்டோ மாநாட்டில் பங்கேற்பதற்காக துருக்கி சென்றுள்ள ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் இரு நாடுகளுக்கு இடையில் கையெழுத்தான புரிந்துணர்வு உடன்படிக்கை முறிவடைந்துள்ளதாக பிரகடனப்படுத்தினார். அத்துடன் ஈரான் மீதான பொருளாதார தடைகளில் வழங்கப்பட்டிருந்த சலுகைகளையும் அவர் ரத்து செய்தார். அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து நேற்று புதன்கிழமை அதிகாலை தெற்கு ஈரான் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையும் ராணுவமும் பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளை இலக்கு வைத்து ஏவுகணைகளை ஏவியதுடன் அமெரிக்காவின் உளவு ட்ரோன் விமானம் ஒன்றையும் சுட்டு வீழ்த்தியது. பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை தொடர்பான உடன்படிக்கை விதிகளையும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் அமெரிக்காவை முதலில் மீறியதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் குற்றம் சுமத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையின் 5ஆம் பிரிவை இருதரப்பும் வெவ்வேறு கோணங்களில் அர்த்தப்படுத்தியமையே இந்த புதிய மோதலுக்கு பிரதான காரணமாகும். இந்த உடன்படிக்கையின் பிரகாரம் ஹார்முஸ் நீரிணையின் வழியிலான கப்பல் போக்குவரத்தை முறைப்படுத்தும் முழு அதிகாரமும் தமக்கே உரியது என ஈரான் நாடாளுமன்ற குழுவினுடைய ஊடக பேச்சாளரான இப்ராஹிம் அசிசி தெரிவித்தார். ஆனால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து ஈரான் முட்டுக்கட்டை போடக்கூடாது என்பது மட்டுமே உடன்படிக்கையின் விதி எனவும் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் ஈரானுக்கு வழங்கப்படவில்லை எனவும் அமெரிக்கா வாதிடுகின்றது. ஈரான் நாடு ஹார்முஸ் நீரிணையை மூட முயற்சித்தால் அதற்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பதில் நடவடிக்கை எடுக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸ் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தெரிவித்தார். அவர்கள் அந்த கடல் வழியை திறந்து கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தும் வரை இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.